அத்தா பத்மினி, நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? எப்படி உனக்கு ஏதாவது உள்ளத்தில் தோன்றுகிறதா? முதல்ல நீ சொல்லுங்க. அப்படியா? பூ போல, தீ போல, மான் போல, மயில் போல வந்தா பிடித்து வாரி எப்படி அக்கா இருக்கின்றாங்களே நல்லா இருக்காங்களா? சுகமோடு இருக்கிறார். அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. பார்க்க வேண்டும். ஆமா, இவ்வளவுதானே? டேய், என்னுடைய மனைவி எடுத்து வா. நல்லா இருக்கீங்களா? பாப்பா அப்படி குடிக்கூடாது, ரெண்டு பேரும் அது மாதிரி குடிக்க கூடாது. அத்தா ஆமா, என்னம்மா? உங்களை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? ஐயா சாவு போறாராம். நல்ல வார்த்தை வராது ஐயா உனக்கு. நான் செத்தா ஏதுரா உனக்கு கஞ்சி? உனக்கு ஏதுரா கஞ்சி? நான் செத்தா மூதேவி. பாருங்கள், நீங்கள் இருவருமே எனக்கு இரண்டு கண்கள் தான். அப்படியா? ஒருவரை ஒருவர் எப்போதும் வெறுக்க மாட்டீங்க. இந்த உயிர் உள்ளவரை நாங்களும் அப்படிதான். நீ பாதி இவள் பாதி. யார் பாதி? நீ பாதி இவள் பாதி. பாதி பாதி போயிடுச்சுன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அது கிடையாது. ஏங்க பாதி பாதியா கொடுக்காத, யாருன்னா ஒரு ஆளுக்காவது முழுசா கொடு. அது கிடையாதுடா மூதேவி பயலே. இவனுக்கு பாதி இடம் என் உள்ளத்தில், இவனுக்கு பாதி இடம். ஓ ராமருக்கு இந்தாண்ட நெஞ்சில பாதி, இந்தாண்ட நெஞ்சில பாதி. ராமருக்கு என்னென்ன பாதி, அண்ணாண்ட பாதி. ரெண்டு பேருக்கு வேற இடத்துல கொடுக்குறேன். சரி, இருந்தார் உங்களை எதற்காக இருவரையும் அழைத்தேன் தெரியுமா? நமக்கு திருமணம் நடந்து எத்தனையோ ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. உன்னை திருமணம் செய்தேன், குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் உன்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்தேன். ஆனால் எவளுக்காவது ஒரு குழந்தை பிறக்கும் என்று பார்த்தேன். எவளுக்கும் குழந்தை இல்லை. என்ன செய்வது? இதற்கு மாற்று கருத்து ஏதாவது ஒன்று கிடைக்குமே என்பதற்காகத்தான் உங்கள் இருவரையும் அழைத்தேன் நான். அப்படியா? உங்கள் உள்ளத்தில் ஏதாவது தோன்றுகிறதா? ஆமா சுவாமி, என்னம்மா? எனக்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று தோன்றுகிறது.
நம் குலதெய்வமாக வணங்கக்கூடிய அந்த இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக இதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் ஏற்படும் அல்ல. ஈசனை கோரி துதித்தால் நல்லதொரு வழி கிடைக்கும். போய் சேர்த்து சாப்பிடுறா பொழுது சாப்பிடவே மாட்டா. கண்ணி, என்னுடைய மூத்த மனைவி உன்னுடைய சகோதரி அக்கா சொல்லி இருக்கிறார். எதை சொல்ல வராங்க? என்னடா பெரியக்கா ஏதோ சேர்த்து சாப்பிடுறது பொழுது இது சரியா சாப்பிடுறது கிடையாது. என்ன சேர்த்து சாப்பிடுறா? சேர்த்தியா சாப்பிடுது? என்ன சொல்றாங்க ஒன்னும் புரியல. என்ன சொல்றதுன்னா தமிழ்ல பேசுறானா இல்ல எதுல பேசுறாங்க? என்ன சொல்றாங்கன்னா இசைக்காக ஈசனே உருவனாருன்னாங்க. நீரா போய் விளக்கணை போட்டு உருவாங்க வந்துடுறாரு பாப்போம். அவரு வந்தா குடும்பத்துல புள்ள கொடுக்குறாரு. என்ன வார்த்தை பேசுறேன்? ஏமா புள்ள கொடுக்கறது போய் கேக்குறோம். புள்ள ஈஸ்வரன் அறிவு கட்ட நாயே வரம் 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 அளிப்பார். அதான் வரம் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அம்மா உண்டு ஆயிடும். அப்புறம் புள்ள பெத்தரலாம். ஏண்டா என்னதான் சொல்ல வர்ற நீ இப்போ? அவர்கிட்ட போயா அந்த வண்டி எடுத்துவாங்க போய் நீங்க சீக்கிரமாக போய் சரி, அது விரைவாக சென்று வருகிறேன். இப்போது ஈசனை கோரி நான் துதிக்க வேண்டும். கட்டப்பறி மம்பி எடுத்துவாடா போய் ஈஸ்வரன் நோண்ட போறமே. அது கிடையாதுடா. ஈஸ்வரனை துதி செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அதனால் புறப்பட்டு இப்போதே நாம் கைலாய மலைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு தான் போய் ஒரு டிவிஎஸ் பெட்டி ஒன்று எடுத்துவாயா. எப்ப போய் சேர்றது? வேற என்ன சொல்லிட்டா யார் அவன்? கைலாய மலைக்கு செல்ல வேண்டும், ஈசனை துதிக்க வேண்டும். முக்கன் பரமனை ஓடி வாருங்கள் போகலாம். ஓம் நமச்சிவாயம். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சாமசிவ மூர்த்தி, முக்கன் முதல்வனே, மும்மூர்த்திகளில் தலைவனே. நானும் இந்த சண்ட கவிசிக வனத்திலே சண்ட கவிசிக முனிவன் என்று பெயர் படுத்து அல்லும் பகலும் 60 நாளையும் அவனே அவனே என்று சொல்லாமல் அந்த சிவனையே துதித்து வருகின்றேன்.